அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணித்துகளே, இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு இஸ்ம் அல்லாஹ்வுடைய பெயர். அதனுடன் நாம் ஒரு குர்ஆனுடைய சூறாவை ஓதும் பொழுது செல்வத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு பாக்கியம் மிகுந்த இஸ்மும் சூறாவும் அது. கணித்துகளே, இது நம்ம எங்கேருந்து உங்களுக்கு எடுத்துறோம்னு சொன்னால், அரபியில் யூடியூப்பில் இதில் மிகவும் மகாரத் சொன்னால் அனுபவபூர்வம் அடைந்த விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஷேக்மார் பல பேர் இருக்காங்க. அதில் நம்ம என்ன செய்யணும், தேர்ந்தெடுத்து உங்களுக்கு எடுத்துறோம். அதை எளிமையாக உள்ள எடுத்துறோம் இன்ஷா அல்லாஹ். கணிதத்துறையிலே புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். புதிதாக வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை செய்வதற்கு முன்பாக நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நம்முடைய அமல்களை கபூல் செய்ய, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்மாவை தயார் செய்து கொள்ள வேண்டும். இந்த ப்ரிப்பரேஷன் இல்லைன்னு சொன்னால் we cannot get what we need. நம்ம எதை அடைய விரும்புகிறோமோ அதை நம்ம பெற முடியாது. அதனால தான் நான் எல்லா வீடியோவில் சொல்கிற விஷயம், முதல்ல அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணியுங்கள். 5 நேரம் தொழுங்க. இதுவரை தொழுலையா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் பாவ மன்னிப்பு. இந்த விஷயம் பாவ மன்னிப்புக்கிறேன், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாக, உன் பக்கம் முழுமையாக திரும்புகிறேன். அவ்வளோதான். இதுதான் அரபியில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். இதை நீங்கள் சொல்லி பிடிச்சிட்டு 5 நேரம் தொழ ஆரம்பிங்க. இன்னையிலேருந்து. இதுக்கு முன்னு தொழுதுலாம் பரவாயில்லை, அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த நிமிடத்திலிருந்து அந்த உங்களுடைய நியத் அது பலனளிக்கும். இதுக்கு முன்பு செஞ்ச அத்தனை பாவங்களை அழித்து விடும். ஜக்காத்து கொடுங்க, நோம்பு ரம்ஜான் வளர்க்கணும், நோம்பு நோடுங்கள், நன்மையான காரியங்களை செய்யுங்கள், தீமையை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி உள்ள சரி செஞ்சிட்டின்னு சொன்னால், நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் நீங்கள் ஓதிட்டு வரும்போது அது உங்கள் வாழ்க்கையில் மட்டுமில்லை, உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். அல்லாஹ்வுடைய தொடர்பு உங்களுக்கு அவசியம், அது முக்கியம். அந்த கனெக்ஷன் இல்லாமல், அதாவது மெயின்லேருந்து கனெக்ஷன் எடுத்தால் தான் என்ன செய்யும், நம்ம வீட்டில் டிவி போட்டிருப்போம், ஃபேன் போட்டிருப்போம், ஃப்ரிட்ஜ் வச்சுருப்போம், எல்லாமே இருக்கும், எல்லாமே செட்டப் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் மெயின்லேருந்து கனெக்ஷன் சொன்னால் என்ன ஆகுது, அது எரியாது இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் ஓதக்கூடிய விஷயங்கள், நம்ம தரக்கூடிய விஷயங்கள்லாம் இதே மாதிரி வீட்டில் நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. ஆனால் மெயின் அந்த கனெக்ஷன் இல்லைன்னு சொன்னால் ஒன்றாகாது இல்லையா? அதே மாதிரி தான் அந்த மெயின் கனெக்ஷன் தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவது. அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் தயார் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நாம் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு பலனளிக்கும். அது மாத்திரம் இல்லாமல் காலை மாலை தஸ்பீஹாத்துகளை ஓய்ட்டு வாங்க. 3வது கலிமா 3 தடவை 100 தடவை சுப்ஹானல்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீம். அப்புறம் 4வது கலிமா 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 100 தடவை ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹ்ஹாப் 100 தடவை லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. உங்களுக்கு என்ன தேவையோ அது 7 தடவை கேட்டுட்டு 70 தடவை கேட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக கிடைக்கும். அப்புறம் திரும்ப சலாவாத்து 100 தடவை. இந்த மாதிரி நீங்கள் காலை மாலை அதை பிரிச்சுக்கிட்டு ஓதிட்டு வரீங்கன்னு சொன்னால், முடிஞ்சால் காலை மேலே ஃபுல்லாக ஒதுக்கிங்க, இல்லைனா பகுதியாக பிரித்து கொண்டு ஓதிட்டு வரீங்கன்னு சொன்னால் அனைத்து விஷயமே கிடைக்கும். எல்லா பிரச்சனையும் உங்களை விட்டு ஓடும். என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஜினிஷித்தனை பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, குடும்பத்தில் பிள்ளைங்க சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்களா, அந்த இந்த 7 தடவை துவா செய்யறதுல 70 தடவை துவா செய்யறதோ அதை கேட்டுங்க. இதெல்லாம் ஓதிட்டு கேளுங்க. எல்லாமே நீங்கள் யார்கிட்டையும் போய் நிற்க தேவை கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான், அள்ளி கொடுப்பான். அதை நீங்கள் இது ஃபாலோ பண்ணிட்டு இன்னும் நீங்கள் அல்லாஹ் நெருங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய தஹஜ்ஜுத் தொழுங்க. 2 ரக்காத் ஃபஜ்ர் சொல்கிறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்டு 8 ரக்காத் தொழுதுக்குங்க. அதுக்கப்புறம் துவா செய்யுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஜ்ருக்கு பின்னாடி நம்ம சொல்லக்கூடியெல்லாம் ஓதி முடிச்சுட்டு இஷா 2 ரக்காத் தொழுதுங்க. 4 ரக்காத் 4 ரக்காத் சூரியன் உதயமாகி 20 நிமிடங்கள் சென்று தரக்கூடிய தொழுகை.
இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் 100 நாளா 100 உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய பிரகாசமாகிவிடும். எது கேட்டாலும் கிடைக்கும். இப்போ நீங்கள் கடலில் மூழ்கி இருப்பீங்க, அதில் பாலத்தில் இருப்பீங்க, நமக்கு வழிகாட்டி யார் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. எப்படி நம்ம இதை விட்டு வெளியேற முடியும்? யார்கிட்ட போய் கேட்பது? யார்கிட்டையும் கேட்கலாம், அல்லாட்ட கேளுங்க தருவோம். ஆனால் இந்த முறையை பின்பற்றுங்கள். டிவிலேயே உட்காந்துக்கிட்டு இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் தேவையில்லாத பார்த்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணாடிச்சிட்டு அதுக்கப்புறம் அல்லா அல்லான்னு சொன்னால் அல்லா என்ன செய்வான்? அல்லாஹ் சொல்கிறான், லைன் ஷக்கர்த்தும் லஸீதன்னக்கும், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க, நான் உங்களுக்கு அதிகப்படுத்துகின்றேன். வலையின் கஃபர்த்தும், எனக்கு நீ நன்றி செலுத்துறேன்னு சொன்னால், என்னுடைய கட்டளைக்கு நீங்கள் மாறு செஞ்சீங்கன்னு சொன்னால், இன்ன அதாபில ஷதீத், என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கும். அல்லாஹ் சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு. தெளிவாக சொல்லிட்டான் அல்லா தஆலா, எனக்கு நன்றி செலுத்துங்க, நான் அதிகப்படுத்துகின்றேன். நன்றி எப்படி செலுத்துறது? அல்லாஹ் சொன்ன விஷயங்களை குர்ஆனை ஓதுறது, காலை மாலை ஸலவாத் அதிகமாக ஓதுறது, திக்ருகளை ஓதுவது, 5 நேரம் தொழுகிறது, தஹஜ்ஜத், இஷ்ராக், லோவா, அவ்வாபின், இந்த மாதிரிலாம் தொழுகிறது. நான் எல்லா வீடியோ போட்டிருக்கேன். முன்னாடி பாருங்கள், லுஹா பற்றி போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம பெண்கள் என்ன செய்யறான்னு சொன்னால், டயத்தை ஒதுக்கிட்டு காலையிலேருந்து நைட்டு வரையிலையும் சீரியலுக்கு டைம் ஒதுக்குறாங்க. அதை அப்படியே மாற்றுங்க, வணக்கத்துக்கு டயத்தை மாற்றுங்க. அப்படியே உங்கள் வாழ்க்கை மாறும், கஷ்டங்கள் மாறும், மன உளைச்சல் மாறும். நீங்கள் அப்படியே உங்களுடைய எல்லாமே டோட்டலாக மாறிடும். நீங்கள் ஒரு இன்பமான ஒரு சொர்க்கத்தில் வாழ்வீங்க பூமியிலேயே. நீங்கள் உங்களுக்கு எல்லா விதமான வசதி இருந்தும் ஒரு நரகத்தில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லையா? அது மாதிரி எந்த வசதி இல்லைன்னா கூட ஒரு சொர்க்க வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். என்ன தெரியுமா சொல்கிறான்? யார் என்னுடைய நினைவை விட்டு மறந்து விட்டு வாழ்கிறாரோ அவரை நான் என்ன செய்ய சொன்னால் கடினமான வாழ்க்கையை கொடுப்பேன் இந்த உலகத்தில். வமன் ஆரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, யார் என்னை மறந்து விட்டு வாழ்கின்றானோ, என் திக்ரை என்னை நினைப்பதை விட்டு மறந்து வாழ்கின்றானோ அவனுக்கு கடினமான வாழ்க்கையை கொடுப்பேன். வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, மறுமையிலே கண் தெரியாத குருடனாக எழுப்புவேன். அவன் கேட்பான், ரப்பி லிமா ஹஷர்துனி அமா, எதற்கு நீ என்னை கண் தெரியாத குருடனாக எழுப்பினாய்? எனக்கு கண் உலகத்திலே தெரிந்ததே. கதாலிக அத்தத்க ஆயாத்துனா ஃபனஸீதஹா வ கதாலிக யௌம துன்ஸா, நீ பூமியில் இருக்கும்போது என்னுடைய வசனங்கள் உன்னிடம் வந்தது, என்னை பற்றிய விஷயங்கள் உன்னிடம் வந்தது, அதையெல்லாம் மறந்து விட்டு நீ வாழ்ந்தாய். இன்று நான் உன்னை மறந்து விட்டேன், உனக்கு கண் தெரியவில்லை என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தால் கண் குருடனாக எழுப்பப்படுவீர்கள். அல்லாஹ்வை நினைத்து வாழ்ந்தால் இந்த உலகமும் சொர்க்கமாக இருக்கும், மறுமை சொர்க்கமாக இருக்கும். எது வேண்டும் உங்களுக்கு? நீங்கள் தான் இந்த சமயம் நீங்கள் அதனை நிர்ணயம் செய்ய வேண்டும். அந்த சுதந்திரம் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கின்றான். நீங்கள் நாடனா நல்வாழ்க்கையை கொண்டு போகணும். நீங்கள் வாங்கினா ஷைத்தான் பின்னாடி, டிவி பின்னாடியும், ஆண்ட்ராய்டு ஃபோன் பின்னாடியும், கெட்ட விஷயம் பின்னாடி போகலாம். அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த சுதந்திரம் எப்போதுமே பறிக்கப்படும்? மௌத்து சமயத்தில் பறிக்கப்படும். மலக்கள் சொல்வார்கள், உங்களுடைய ரூஹை உங்கள் ரூஹ் கபூரில் இருக்கும்போது சொல்லுவாங்க, இதுவரை நீ செய்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். எப்படி? நீ என்னென்ன செஞ்சோ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்பொழுது நாங்கள் செய்வதை நீ பார்த்து கொண்டிரு அப்படிம்பாங்க. நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கு தகுந்த தண்டனையோ, அதுக்கு நன்மை செஞ்சால் சொர்க்கமாக கிடைக்கும். அங்கே கபராகப்பட்டது ஒன்று சொர்க்கத்துடைய பூஞ்சொலியாக இருக்கும், இல்லாத நரகத்துடைய படுகொலியாக இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். கணிப்புகளே, ஆகவே நீங்கள் எதற்கு தயாராகிறீர்கள்? எதில் பக்கம் செல்கின்றீர்கள்? உலகம் உங்களை ஷைத்தானாப்பட்டவன் ஆக்கிரமித்து விட்டான். இருந்தாலும் அவனுடைய நல்லடியார்களை அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். வானம் பூமியை படைத்த, சந்திரன் சூரியனை படைத்த அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குங்கள். அல்லாஹ் நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா அல்லாஹ் 2 அடி எடுத்து வைப்பான். அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை நோக்கி ஓடி வருவான். இந்த ஹதீஸ் புகாரியுடைய ஹதீஸ். ஒரு அடியான் என்னை நோக்கி வந்தானா நான் அவனை நோக்கி வருகின்றேன், நடந்து வந்தான் நான் ஓடி வருகிறேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தயாராக இருக்கின்றான், நாம் தயாரா? ஆக கணித்துக்கிறீர்களே, அப்போ உங்கள் தயார் செய்துவிட்டு நீங்கள் ஓத வேண்டியது என்று சொன்னால், தூங்குறதுக்கு முன்பாக சூரத்துல் வாக்கியா, எல்லாருக்கும் தெரியும். சூரத்துல் வாக்கியா அப்படிங்கிற சூறா
குர்ஆனில் இருக்குது. ரொம்ப சிறப்பான ஒரு சூரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த சூரத்துல் வாக்கியா ஓதிட்டு வராங்களோ அவங்களுக்கு என்ன வராது, வறுமை வராது சொல்லியிருக்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வான்னு சொன்னால், தன்னுடைய மகள்களுக்கு என்ன செய்யும், அதை ஓத கற்றுக் கொடுத்தா, ஓதுங்கம்மா இது ஓதிட்டே இருங்க, உங்களுக்கு வறுமையே வராது அப்படின்னாங்க. இன்னைக்காவது நம்ம ஓதுனோமா? பெண்களை சொல்லுங்கள், ஊதிருக்கமா? நம்ம எங்கே இருந்துகிட்ருக்கோம்? அந்த நேரத்தில் மகளிர் பின்னாடி உள்ள அந்த ஸ்ரீன் பின்னாடி இருக்கும், அதெல்லாம் தூக்கி போடுங்க. எவ்வளோ நாள் பார்க்க போகிறீங்க? கபூர் வரையும் பார்க்க போகிறீங்களா? கபூரில் வந்து செட் பண்ணுவாங்களா உங்களுக்கு? முடியாது. நீங்களாக மனம் திருந்துங்கள். அல்லது அல்லாஹ் ஒரு நாளைக்கு அவனே என்ன செய்வான், உங்கள் மனத்தை மூடி விடுவான். உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அது கபூருடைய வாழ்க்கை. அது சூரத்துல் வாக்கியா. அதனை மகரிப் பின்னாடி ஓதுங்க, இல்லையா தூங்குறதுக்கு முன்னாடி, அது உங்களுடைய இஷ்டம். இது சிறப்பாக பார்த்துக்குங்க. சூரத்துல் வாக்கியா ஓதிட்டு அல்லாஹ்வுடைய இஸ்மு சொன்ன இல்லையா, யா கவி, யா கவி, யா கவினா சக்தி வாய்ந்தவனே, யா கவியு, யா கவியு. அந்த யூங்கிறது வந்து நம்ம அது சேர்த்தே சொல்கிறது தான் பெஸ்ட்டு. யா கவியு, அதுக்கு சில சட்டங்கள் இருக்கிறது. யா கவியு அப்படின்னா மிக சக்தி வாய்ந்தவனே, யா கவியு, யா கவியு, யா கவியு, யா கா, யா கவியு, யா கவியு 21 தடவை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சலவாத் 33 தடவை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லைன்னா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் பாரிக் அலா முஹம்மத். எந்த சலாத்து உங்களுக்கு தெரியுமோ 33 தடவை ஓதிக்கிங்க. ஓதிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ 3 தடவை துவா செஞ்சுருங்க. நைட்டில் இஷா பின்னாடி நீங்கள் ஓதின்னு சொன்னால் அப்படியே படுத்துருங்க. இதே தொடர்ந்து ஓதினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய செல்வத்துடைய வாசல் திறக்கப்படுவதையும் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்குவதையும் இறைவன் உதவி கிடைப்பதையும் பார்க்க முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா வெற்றி பெற்ற கூட்டத்திலே என்னை உங்களை ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.